friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இந்த ரெசிபியை நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணி செய்ய போறோம். பொதுவா வாழைக்காய்னாலே நம்ம அதல பொரியல் செய்வோம் இல்லனா பஜ்ஜி செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வாழைக்காயில வறுவல் செய்ய போறோம். இந்த வறுவல் வந்து சாதத்தோட வெச்சு சாப்பிறதுக்கு ரொம்பவும் அருமையா இருக்கும். இல்லனா இத நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா கூட சாப்பிட்டுக்கலாம். கல்யாண வீட்டில் பரிமாறுற வாழைக்காய் வறுவல் அதே டேஸ்ட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அருமையான வாழைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் நல்லா பெரிய சைஸில் இருக்க 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அது கூட 10 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தை வதக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்குங்க. வெங்காயத்தை 3லேருந்து 4 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். அது கூட இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். தேங்காயோட கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கினாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வாழைக்காயை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காயோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. ஒரு 75% வாழைக்காய் நல்லா வெந்தாலே போதும். வாழைக்காயோட கலர் மாறாமல் இந்த அளவுக்கு அது வெந்து வந்தாலே போதும். இதை நம்ம எடுத்துடலாம். எடுக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைக்காயும் இதே மெத்தடில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை மசாலாவோடு சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம செய்கிற வாழைக்காய் வறுவலுக்கு இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ரொம்பவும் நைஸாக இல்லாத மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான். இது வந்து காரம் அளவாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் கண்டினியூஸாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம செஞ்சுருக்க இந்த மசாலாவில் உப்பு ஆட் பண்ணலை. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கண்டினியூஸாக வதக்கிக்கணும். மேக்ஸிமம் 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடும். மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா லைட்டாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். வாழைக்காயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க வாழைக்காயோட எல்லா பாகத்துலேயும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்க வாழைக்காய் வந்து உடையாத அளவுக்கு நம்ம பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம வாழைக்காயை எண்ணெயில் 75% தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோடு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வாழைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடும். மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் டச்சை கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாழைக்காயை கிளறாமல் அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். கமகமான வாசனையான ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. வாழைக்காய் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு கேஸ் ப்ராப்ளம் ஆகும். அப்படி இருக்கிறவங்க நம்ம எண்ணெயில் அரைச்ச மசாலாவை சேர்த்தும் போது அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிங்க. கல்யாண வீட்டில் பரிமாறுற அதே டேஸ்ட்டில் இருக்கிற இந்த வாழைக்காய் வறுவல் ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. ரொம்ப அட்டகாசமாக ரொம்பவும் டேஸ்டியான வாழைக்காய் வறுவலை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.